ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் சட்னி செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் சட்னி கம்மி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறதுனால குயிக்காக செஞ்சிட முடியும். பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணிவிட்டு தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணியும் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பீட்ரூட் சட்னி செய்யறதுக்காக நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப் உளுந்து பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த உளுந்து வறுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டுட்டோம். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம பீட்ரூட்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்காக பீட்ரூட் நம்ம பாயில் பண்ண போகிறதில்ல. அதனால் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வணக்கும் பொழுதே இந்த பீட்ரூட் பாயில் ஆகிடும். அதனால் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய இந்த உளுந்து பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருச்சு, வாசனை நல்லா வந்துட்டுருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் சட்னி மாதிரியே நம்ம கேரட் யூஸ் பண்ணிட்டு கூட சட்னி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நம்ம நல்ல ஒரு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் சாண்ட்விச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சட்னி பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிவிட்டு செஞ்சாலும் அந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு நல்ல ஒரு லேயர் கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு இந்த பீட்ரூட் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. வணக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் கலர். கூடவே நம்ம ஆயில் விட்டு வணக்கும் பொழுது நல்லாவே சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போய்கிடும். ஓரளவு போனதுக்கு அப்புறமா நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் வணக்கும் பொழுதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாகவும் நமக்கு பாயில் ஆகிரும். இந்த பீட்ரூட் சட்னி பார்த்திங்கன்னா நல்ல காரம் அண்ட் புளிப்பு ஆட் பண்ணி செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு பீட்ரூட் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மல்லித்தூள் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக மல்லித்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஓரளவு நல்லா வணக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கறி லீவ்ஸ் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை இலையோட வாசனை நமக்கு இந்த சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரளவு நல்லா வணங்கினதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க. லைட்டாக இது எல்லாமே ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே தேங்காய் திருகி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஜாஸ்தி ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வணக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. நமக்கு ஹாஃப் பாயில் ஆனால் போதும். பீட்ரூட் ரொம்ப பாயில் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த பீட்ரூட் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு தோசைக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.